நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவன் நாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வாதத்தின் கரம் நாங்கள் உட்கார்ந்து டிவியின் மூலமாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவருக்கும் சிறியோருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்காக தேவ சமூகத்தில் நான் கர்த்தருடைய தேவ சமாதான சபையின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் அன்பாக நான் வரவேற்கின்றேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஞானத்தின் மதிப்பு, ஒரு மனிதனுக்கு ஞானம் தருவது தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு. அந்த ஞானத்தில் வளர வேண்டுமென்று எல்லாரும் நாம் எதிர்பார்க்கின்ற உண்மைதான். நம்முடைய முயற்சி, ஆலோசனை, செயல் அனைத்தும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் நல்ல ஞானத்தை தேவன் தருவார். சாலமோன் ராஜா தேவ சமூகத்தில் ஞானத்தை கேட்டார். வசதியோ பொண்ணோ பொருளோ எதுவுமே கேட்கல. ஆனால் கேட்காததெல்லாம் என் எஜமான் தந்தார், கர்த்தர் தந்தார். இன்றும் நாம் தேவ சமூகத்தில் அப்படியாக நாம் கேட்கும் பொழுது தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஞானத்தின் மதிப்பு, ஞானம் என்றால் என்னையா? அது யார் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். ஞானத்தின் அதிபதி, ஞானவான்களை தெரிந்து கொண்ட தேவன் ஒன்றும் இல்லாதவர்களை ஞானவனாக ஆக்குவார். கிருபை, தயவு, வயசு கம்மி சாலமோன் ராஜா, ஆனால் தேவன் அதற்குண்டான ஞானத்தை தந்தார். அந்த தேசத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ராஜாவே அவருக்கு முன்னாடியும் அதற்கு பின்னாலேயும் இருந்தது அல்ல என்று வேதாம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது என்ற விசுவாசத்தை தந்த தேவனை சார்ந்து நாம் வாழும் பொழுது தேவன் ஒருபோதும் ஒரு வகையில் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவன் தாமே வழிநடத்துவாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஒரு தயவு கர்த்தரோடு வரும்பொழுது அதை மாற்றி அமைக்க யாராலையும் முடியாது என்பதை பார்க்கின்றோம். இந்த செய்தி முன்பாக நான் உங்களோடு ஒரு சின்ன ஒரு நல்ல உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு வார்த்தையில் சொல்ல நான் விரும்புகின்றேன். படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் காலேஜ் வரைக்கும் படிக்க உண்மைதான். ஆனால் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல கிருபையும் தரும்படியாக நாம் அனுதினமும் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளேன். நான் ஜெபிப்பேன், நிச்சயமாக ஜெபிப்பேன். இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன், வேத வசனத்தை வச்சு நான் சொல்கிறேன். நிச்சயமாக உங்களை முன்குறித்து தெரிந்து கொண்ட தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல விஷயத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு அடுத்து பெற்றோரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். உங்களை படிக்க வச்ச, உங்களை எந்த அளவுக்கு கொண்டிருக்காங்க, என்னென்ன சிரமத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாங்க, இரவும் பகலும் வேலை பார்க்கக்கூடிய பெற்றோர் உண்டு. பொருளாதாரம் இல்லாதபடி எப்படி என்னுடைய மகனை படிக்க வச்சு ஆகணுங்கிற ஒரு தீர்மானம். நான் சரியாக படிக்கலை, ஆனால் பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற ஒரு தீர்மானம் உள்ள ஒரு சிவி எத்தனை பேருக்கு காணப்படும் நினச்சி பாருங்கள். ஆனால் ஒன்று, கர்த்தர் அவருடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கின்றார். படிக்கக்கூடிய மாணவ மாணவியில் நீங்கள், காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய நீங்கள், கர்த்தருடைய தேவ சமூகத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். தேவ திட்டத்தை நிறைவேற்றின தேவனாக இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை கனப்படுத்துங்கள், பெற்றோரை நீங்கள் கனப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை உயர்வாக, பாதுகாப்பாக, நல்ல ஒரு செழிப்பாக நிச்சயமாக தேவன் நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அதே போல் பெற்றோரை நீங்கள் கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். ஒரு பிள்ளையை பெற்றோர் ஏன் கண்டிக்கின்றார்கள்? நல்ல மார்க் எடுக்க வேண்டும்,
நல்ல படிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை, அந்த வாஞ்சி ஆர்வத்தோடு கண்டிக்கின்றார்கள். வசனத்தை நம்ம பார்க்கோம், உன்னுடைய பிள்ளையை தவறு செய்யும் பொழுது நீ பிரம்பை எடு, பிரம்பெடுத்து கண்டி, சத்தமோடு அடி, சின்ன வயசில் அடித்து திருத்து நல்ல வரக்கூடிய வழியை செய்யி, நீ உன்னுடைய பிள்ளையை கண்டிக்கிறதுனால அவன் சாக மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். ஏன்னா அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அனுபவம் குறையாவோ இருக்கிறனால ஏதாவது ஒரு இதில் போய் செய்ய ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு. அதனால் பக்குவமாக பெற்றோர்கள் நம்மளை கொண்டு வராங்க. நல்ல நிலச்சி நல்ல படித்து நல்ல ஒரு உயர்வுக்கு வரணும், தேசத்திற்கு பிரயோஜனம் உள்ள கருவியாக பயன்பட வேண்டும் என்பதற்காகவே பெற்றோர் நம்மளை கண்காணித்து வராங்க, கவனித்து வராங்க. அதே போல் ஆசிரியரிடம் டீச்சரு, வாத்தியார், பிரின்ஸ்பால் அவங்களே நீங்கள் எல்லாருமே கனப்படுத்துங்க தயவுசெய்து. அவங்க இரவு பகலாக அவங்களுக்காக முழிச்சிருக்கலாம். எத்தனையோ டீச்சர், ஆசிரியர், வாத்தியார்லாம் பாருங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு புக்கு இல்லைன்னா புக்கு வாங்கி கொடுக்காங்க, பேனை வாங்கி கொடுக்காங்க. ஃபீஸ் கட்ட முடியலன்னா எத்தனை இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆசிரியரே வாத்தியாரே அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸை கொடுத்து நல்லபடியாக படி, தயவுசெய்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்கள ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய பார்க்கும். பெற்றோர்கிட்ட கையில் ரூபா இருக்காது, படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட ரூபா எப்படி வர முடியாது. ஆனால் அதில் தியாகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் அவங்க தியாகம் பண்ணி எத்தனையோ பிள்ளைகளுக்கு புக்கு, அதுக்குண்டான அந்த ஸ்கூலுக்கு வேண்டிய காலேஜுக்கு வேண்டிய சில பொருள் வாங்கி கொடுக்குறத பார்க்கேன், ஃபீஸ் கட்டுறதையும் பார்க்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கெல்லாம் உயர்த்தப்படணும். அவங்க கண்ணீர் விட்டுறவே கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு நீ கீழ்ப்படியாமல் அவங்கள அலட்சியம் நினைக்காதீங்க. பெற்றோரை நீங்கள் கற்றுக்குள்ளாக கனப்படுத்துங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரையும் நீங்கள் தயவு செய்து கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும். இதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள். உண்மைதான், வசனம் சொல்லுது, நான் சொல்லலை, வசனத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பிள்ளைகளே, கர்த்தருக்குள் என்றால் நல்ல விஷயங்களில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை தகப்பனார் கூப்பிட்டு பீடி வாங்கிட்டு வா, எனக்கு சீரட்டு வாங்கிட்டு வா, அந்த பொருள் வாங்கிட்டு வா, இந்த பொருள் வாங்கிட்டு வா, அது தவறு. தீமையான பொருள் வாங்குறதுக்கு அனுப்பிச்சி வைக்கிறது அது நல்லதில்லை. பெற்றோருக்கும் அது சொல்கிறேன், நல்லதில்லை, தப்பு. 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு சீரட்டு வாங்கிட்டு வா, அந்த கடையில் போய் தீப்தி வாங்கிட்டு வா, அதே பழக்கம் அந்த பையங்களுக்கு வந்துடும். 10th முடிச்சது, அது தவறு. நீங்களுமே இந்த பீடி சீரட்டு சாப்பிட்றது கெடுதி தானே, ரொம்ப தவறு. பெற்றோரை நீங்களும் உணர்ந்து யோசித்து செயல்படுங்க. நாம் எந்த பாதையில் செல்கின்றோமோ அந்த பாதையை பிள்ளைகளும் பின்தொடரும். நம்முடைய பாதைகள் செம்மையாக காணப்படும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவன் அப்படியாக எல்லாரையும் அப்படியாக நடத்த தேவன் விரும்புகின்றார். இதனால் செய்தியின் தலைப்பு ஞானத்தின் மதிப்பு. ஞானத்தின் மதிப்பு, ஞானத்தின் மதிப்பு என்னையா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13 முதலாக 35 வரையில் நம்ம பார்க்கிறோம். ஞானத்தையும் புத்தியையும் கண்டறிகிற மனுஷன் பாக்கியவான். இவைகள் முத்துக்களை பார்க்கிலும் தீர்க்காயசையும் செல்வத்தையும் உண்டாக்கும், தரும். அதில் இருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கும். அதோடைய வழிகள் சமாதானமும், கர்த்தருக்கு ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரப்பட்டது, கர்த்தரின் புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார், கர்த்தரின் ஞானத்தினாலே ஆலயங்கள் வெட்டாந்தரையையும் தேவன் மழை பெய்யும்படி செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கிருபை பிரித்து ஒவ்வொரு பகுதியாக பிரித்து செயல்படுவதை பார்க்கின்றோம். கர்த்தரின் ஞானம் நம்மளோடு இருந்தால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23 பார்க்கும் பொழுது, பயம் இல்லாத ஒரு கால் இடராதபடி, கைகள் இடராதபடி நம்முடைய பாதையை செம்மையாக நடத்துகின்ற தேவன் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24-26 இதில் நம்ம பார்க்கும் பொழுது கிருபையான ஒரு வார்த்தை, உன் நித்திரை இன்பமாக இருக்கும், உன் கால் சிக்குண்டு கொள்ளாதபடி காப்பார். காக்கின்ற தேவன், விடுதலை தருகின்ற தேவன், வெற்றி தருகின்ற தேவன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30-31 பார்க்கும். தீமை அதாவது தீமையே ஒரு மனுஷன் செய்யலைன்னா வழக்காடாதீங்க, தப்பு.
அந்த குற்றமே செய்யாத ஒரு நபரை நீங்கள் பார்க்குங்க, அவர் குற்றவாளி அல்ல, அந்த தவறு அவர் செய்ய மாட்டார், செய்யலைன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்களோட நீ வழக்காடாதீங்க, தவறு. அதோடைய கர்த்தர் சமூகத்தில் அது கொடுமை உள்ளவனே அவன் வழியையும் தெரிந்து கொள்ளாதீங்க. பொறாமை வேண்டாம் உங்களுக்குள்ள. பழி வாங்குவது கர்த்தருடையது, உங்களுக்குரியது எனக்குரியது கிடையாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பார்க்கிறோம். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு கர்த்தரின் ரகசியம் உள்ளது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பார்க்கிறோம். யாற்ற நீதிமான்களோடு கர்த்தருடைய ரகசியம் காணப்படுகிறது, இருக்கிறது. நீதிமொழிகள் 18 அருமையான நீதிமொழிகளில் 8ஆம் அதிகாரத்தில் 11 முதலாக 20 வரையிலும் நாம் தியானிக்கும் பொழுது ஞானத்தை குறித்து தாவீது ராஜாவின் மகனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோன் ராஜா சொல்லுகிறார், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, நீதியுள்ள இருதயத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் தங்கும், கர்த்தரை நேசிக்கிறவரிடத்தில் களஞ்சியங்கள் நிரப்பும். கர்த்தரை விரும்புகிற, கர்த்தரை ஏற்றுக்கொள்கின்ற குடும்பத்தில் களஞ்சியங்கள் நிரப்பும். அவர்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும், செழிப்பாக நடத்தப்படுவார்கள். அவர்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வழிவாசலை தேவன் தருவார், அங்கு குறைவு ஏற்படாது. எப்படியாக அருமையான யோசேப்பை அந்த அருமையான பார்வோன் மத்தியில் செழிப்பாக உயர்த்தினாரோ அதே தேவன் நிச்சயமாக உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். அருமையான வசனம் பார்க்கிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதலாக வெளிச்சம் உத்தமம், அதே போல ஞானம் உத்தமம் என்று பிரசங்கி சொல்வதை பார்க்கின்றோம். உத்தமம் என்பதை கண்டேன். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கின்றோம். தாவீது ராஜாவின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கி சொல்லுகிறார், கர்த்தரின் ஞானவான்கள் கணத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தரின் ஞானவான்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் கர்த்தருடைய ஞானத்தை. கர்த்தருடைய ஞானம் மேலானது, கிருபை உள்ளது, தயவு உள்ளது, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். யோபு 28ஆம் அதிகாரத்தில் 12 முதலாக 23 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது யோபு ஒரு வித்தியாசமான பாத்திரமாக தேவன் வளைந்து கொள்கிறார். யோபு 1:8 பார்க்கும் கர்த்தருடைய வார்த்தை, என் தாசனாகிய யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் என் தாசனாகி யோபு போல பூமியில் ஒருவனும் இல்லை இல்லை என்றார். இது கர்த்தருடைய வார்த்தை. என் தாசனாகி யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனும் பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்றார் ஆண்டவர். ஒருவனை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த ஒரு மனுஷனை நம்ம வாழுவோமா? கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர் தேடக்கூடிய ஒரே மனுஷன் நான், ஒவ்வொருவரும் அவர் தேடக்கூடிய மனுஷனாக நாம் வாழும் பொழுது நல்ல ஞானத்தை, நல்ல கிருபையை, அந்த ஞானத்தின் மதிப்பு என்ன என்பதை திட்டமாக தெளிவாக தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஞானத்தின் மதிப்பு அருமையான இந்த நாளிலும் கூட தேவ கிருபை 16/4/2025 ஆண்டிலும் கூட உங்களோடு பேசும்படியாக தேவன் தந்த பெரிய கிருபைக்காக தேவ சமூகத்தில் வந்திருக்கின்றேன். தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஞானத்தின் மதிப்புகளை பார்க்கின்றோம். ஞானம் ஒருவரையும் யாரை வெட்கப்படுத்தாது என்பதை பார்க்கின்றோம். தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19 ஞானத்தை அருமையான வசனமாக பார்க்கும். எவ்வளவோ பூமியில் ஒருவரும் இல்லைன்னு சொல்கிறாரு யோபு சொல்கிறாரு. யோபு 28ஆம் அதிகாரம் 12-13 பார்க்கும். ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது, அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. ஞானம் எங்கிருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே. யோபு 28-23 பார்க்கும். தேவனே அதன் வழியை அறிந்திருக்கின்றார், தேவனுக்கு அது தெரியும். பிரசங்கி 7:9 பார்க்கும் 19 பார்க்கும். ஞானமுள்ள யோசிப்பால் தேசத்தில் பஞ்சம் நீங்கி செழிப்பை தேவன் தந்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38-39 பார்க்கும். எவ்வளவு கிருபை. யாத்ராகமம் 36ஆம் அதிகாரத்தில் 1-2 பார்க்கும். பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகளை செய்கிற கர்த்தரால் ஞானமடைந்த இருதய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை வேலை செய்வதற்காக கர்த்தரால் ஞானமடைந்த இருதயத்தாராகிய அநேகரை எல்லோரையும் மோசே வரவழைத்தான் என்பதை பார்க்கின்றோம். அந்த ஞானம்
கர்த்தர் எருக பற்றிக் கொள்வதற்கு ஞானம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் ஞானம். அப்படிப்பட்ட பலவிதமான ஞானம் வேண்டும் 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 என்பதை பார்க்கின்றோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவ தயவு என்றும் உள்ளது. உணர்ந்த ஒரு ஜீவியம், ஒப்பு கொடுத்த ஒரு ஜீவன், அர்ப்பணித்த ஒரு ஜீவன், அவருக்குள்ளாக நாம் வாழும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மீண்டும் நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ராஜாவின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகி பிரசங்கி சொல்கிறார். புரிஞ்சு நல்லா கேளுங்க. வசனத்தில் தெளிவு ஆண்டவர் சொல்றாரு. பக்கம் 797 பக்கம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும். அருமையான வசனம். நகரத்தில் உள்ள, பட்டணத்தில் உள்ள, மாவட்டத்தில் உள்ள, தலைநகரத்தில் உள்ள அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யமும் கனமும் இருந்தாலும் கூட இந்த ஞானம் தேவன் தரக்கூடிய ஒரு கிருபை, இந்த ஞானம் தேவ தரக்கூடிய ஒரு தயவு திட்டம் என்பதை பார்க்கணும். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரசங்கி தாவீது ராஜாவின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகி பிரசங்கி எழுதக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கணும். விளக்கம் அதிகமான வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நகரத்தில் உள்ள மட்டுமல்ல, பட்டணத்தில் உள்ள, மாவட்டத்தில் உள்ள, நகரத்தில் உள்ள அதிபதிகளே பார்க்கலாம். நான் விளக்கமாக சொல்கிறேன். இதில் கருமையான தேவச்சனமே ஞானம் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்குள்ளாக நாம் சந்தோஷப்படும் போது, மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி வழிநடத்துகின்ற தேவன் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த ஞானத்தினுடைய மதிப்பே வித்தியாசமாக காணப்படுகிறது. ஞானத்தினுடைய மதிப்பே தேவ திட்டம் அங்கு ஆளுகை செய்வதை பார்க்கின்றோம். ஞானம் ஒரு இருதயத்தில் இருக்குமானால், ஒரு குடும்பத்தில் இருக்குமானால், ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர் அனைவருக்கும் இருக்குமானால் ஒரு வித்தியாசமான ஒரு எழுப்புதலை அந்த நகரத்தில் உங்களுக்கு வித்தியாசமாக, பட்டணத்தில் ஒரு வித்தியாசமாக, மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமாக, தலைநகரத்தில் உங்களை வித்தியாசமாக, அதிபதிகளை பார்க்கலாம் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் மட்டுமல்ல பொறுமைசாலியாக, ஞானம் உள்ளவர்களாக, உங்கள் மூலமாக அநேகர் ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் ஒருவரை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஞானம் மேலானது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். தாவீது ராஜாவுடைய பிரசங்கியுடைய சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது மிக மிக நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையாக காணப்படுகிறது. அநேக இடங்களில் நான் செய்தி கொடுக்க போகும்பொழுது இந்த செய்தி அவருடைய வாழ்க்கையில் தொடப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் விதைத்த உம்முடைய வசனம் என்னும் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு முள்ளில் விதைக்கப்பட்ட விதையாக அல்லாதபடி, கல் பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையாக அல்லாதபடி, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக காணப்பட வேண்டும் என்ற விசுவாசத்தோடும் கண்ணீரின் பள்ளத்தாக்கோடும் நான் இன்னும் விதைத்து கொண்டே இருக்கின்றேன். எங்கெல்லாம் செய்து கொடுக்க செல்கின்றேனோ, ஞாயிற்றுக்கிழமை தேவ சமாதான சபை என்னுடைய ராஜபாளையத்தில் தேவன் எனக்கு தந்த அந்த சபையை நான் நடத்துவேன். பிற நாட்களில் எங்கு செய்தி கொடுக்க அழைத்தாலும் அங்கு நாம் சென்று கொண்டே இருக்கின்றேன். தேவன் தாமே வழிநடத்துவாராக. நமக்கு தேவ சமூகத்தில் ஞானத்தை கேட்போமா? ஞானத்தை சாலமோன் ராஜாவுக்கு தந்தேறேன். அதே சாலமோன் ராஜாவுடைய சகோதரன் அருமையான பிரசங்கிக்கு தந்தேறேன். தாவீது ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நிரப்பினங்களே டாடி, எவ்வளோ கிருபை! அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க, எங்கள் அப்பாவுக்கு தாங்க, எங்கள் அம்மாவுக்கு தாங்க, என்னுடைய அண்ணனுக்கு தாங்க, என் தங்கச்சிக்கு தாங்க, எங்கள் பாட்டிக்கு தாங்க, எங்கள் தாத்தாவுக்கு தாங்க, எங்கள் பெற்றோருக்கு தாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, என்னுடைய சகோதரனுக்கு தாங்க. எல்லாரும் கேட்போமா? ஞானத்தின் உயர்ந்த ஸ்தானத்து தேவனை உங்களை ஒவ்வொரு உயர்த்துவார். கண்ணீரோடு விதைக்கின்றவன் கம்பீரத்தோடு இருப்பான். இந்த வார்த்தையை, அந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஆண்டோடைய கிருபை நாள், நேற்றைய தினம், இன்னைக்கு தேதி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த வார்த்தை 16/4/2025 உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனம் கிட்டத்தட்ட ஆண்டோடைய கிருபை நாள். தூக்கம் ரொம்ப நான் கம்மி தான். நைட்டில் 4 hours தான் தூங்கியிருப்பேன். 1 மணி தான் தூங்கியிருப்பேன். நான் 1 மணிக்கு அடுத்து 4 மணிக்கு எழும்பக்கூடிய ஒரு கிருபை தேவன் தயவு தந்தார்.
ஒரு சுறுசுறுப்பை ஞானத்தை தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது தேவன் திட்டமாக தெளிவாக தாமதமில்லாதபடி தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களா? ஆமேன், ஆமேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எது சொல்கிறது? இந்த வேத வசனம் சொல்கிறது. ஆமேன். அப்படியாக தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும், உங்களை ஒவ்வொருவரையும் விசேஷித்த பாதைகளில் வழி நடத்துவாராக. ஆமேன். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தர் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதையை நாம் நினைக்கும் பொழுது அது போதுமான எஜமானராக, போதுமான நீதிபதியாக, போதுமான உத்தமனாக தேவன் இருந்தார். தேவன் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா. தெய்வமே துதிக்கின்றோம் ஐயா. ஆமேன், அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமேன், ஆமேன். நன்றி ராஜா. நீதிமானரே துதிக்கின்றோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ராஜாவே உமக்கு நன்றி. ஆமேன். நீதிமானரே துதிக்கின்றோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. இரக்கத்தின் ராஜாவே உமக்கு நன்றி. நீதியில் பிரியப்படுகின்றவரே உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஞானத்தை கேட்போமா? ஞானத்தின் மதிப்பெண்ணை நமக்கு தேவன் தருவதுன்னு கேட்போமா? ஆமேன். ராஜாதி ராஜாவை நாம் உயர்த்துவோம். தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றின தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. பவர் நேம் ஆஃப் ஜீசஸ், பவர் நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமாக மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், மகத்துவத்தின் தேவன் பரிசுத்தர், இரக்கத்தின் தேவன் பரிசுத்தர், நீதியில் பிரியப்படுகிற தேவன் பரிசுத்தராக இருக்கின்றார். நாம் பரிசுத்தமாக ஜீவிப்போம். இந்த பரிசுத்த வாழ்க்கையை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆமேன்.